இருப்பது எங்கே அது எங்கே வேறெங்கே நல்ல தெய்வம் இருப்பது எங்கே இறைவன் திகழும் வீடு அந்த தெய்வம் இருப்பது எங்கே அது எங்கே வேறெங்கே நல்ல தெய்வம் இருப்பது எங்கே ஆடை அதிகள் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை ஆடை அதிகள் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை அங்கொரு கல்லோ இங்கொரு கல்லோ ஆலய வழிபாடில்லை அங்கொரு கல்லும் இங்கொரு கல்லும் ஆலய வழிபாடில்லை இசையில் கலையில் கதையில் மறந்து மொழியில் இறைவன் உண்டு இசையில் கதையில் மழலை மொழியில் இறைவன் திகழ்வதுண்டு இவைதான் தெய்வம் என்பதை அறிந்தால் ஏற்கும் உணவே தொண்டு இதைதான் தெய்வம் என்பதை அறிந்தால் ஏற்றும் உணவே தொண்டு தெய்வம் இருப்பது எங்கே அது எங்கே வேறெங்கே நல்ல தெய்வம் இருப்பது எங்கே பக்கமேளம் சிறப்பாக எங்கு அமையுதோ அங்கு ரசிக பெருமக்கள் இருக்க மாட்டாங்க ரசிக பெருமக்கள் கூட எங்க இருக்காங்களோ அங்க பக்கமேளம் அமையாது கள்ளக்கண்டா நாயக்கானா அப்படின்ற ஒரு கணக்கு நல்ல அமைதியா பார்த்தாங்க நமது பொன்னமராவதி தாலுகாவில் கிட்டத்தட்ட இந்த பகுதியில் வராத ஊரில் இந்த பகுதியில் ஒரு பெரிய சிறந்த நாடக அமைப்பாளர் யாருன்னா பொன்னமராவதியில் நமது மாரியாத்தா ஜெயம். இப்படி சின்ன பிள்ளையிலிருந்து எல்லா கலைஞர்களையும் வளர்த்து விட்டு மேல சிவபுரி என்ற கிராமத்துக்கு பேர் வாங்கினவர் மாரியாத்தா ஜெயம். அதுக்கு பிற்பாடு இன்னைக்கு எத்தனையோ அமைப்பாளர்கள் எத்தனையோ நடிகர்கள்லாம் நமது தொகுதியில் உற்பத்தி ஆகி வளர்ந்து நல்லா வந்துட்டாங்க. ஆனால் அப்போ வரும்போதெல்லாம் ரொம்ப சிறப்பான முறையில் ராஜபாட்டை எதிர்பார்த்து பாடுறதை எதிர்பார்த்து பேசுகிறத எதிர்பார்த்து ரசிக்கக்கூடிய மக்கள்லாம் இன்றைக்கி காலகட்டத்தில் இருந்து பார்க்கக்கூடிய தத்துவம் பத்தாமல் போச்சு. அதுக்கு காரணம் மூதேவி அமுக்கும் போது ஸ்ரீதேவி வர்றது யாருக்கும் சொல்லாமல் வருவா. மூதேவி வர்றவ வந்துட்டானா அதை யாராலையும் தடுக்க முடியாது. நித்ரா தேவி சுகத்தை கொடுத்துருவா. அந்த நித்ரா தேவின்ற தூக்கம் உடம்புல அதிகரித்து போயிருந்தே எல்லாரும் போயிடுறாங்க. இருந்த போதிலும் இருக்கக்கூடிய ஞான பயிர்களை பார்க்கின்ற போது இருக்கக்கூடிய ரசிக பெருமக்களை பார்க்கின்ற போது உங்கள் எல்லோரையும் குறைவாக இருந்தாலும் மன நிறைவோடு பாட வேண்டும், மன நிறைவோடு வர்ணிக்க வேண்டும். எப்படி வர்ணிக்கலாம்? இதோ வர்ணிப்போம். அவ்வளோதான். என்ன இருக்கியா நீ?
காலத்துல அந்த காலத்துல அதிகாரி ஆயிடுச்சு. நாட்டு மக்களை பார்த்தால் தென்னகமா இன்ப திருநாட்டில் மேதியதோர் கல்லடத்து குடகுமலை கனிவகிற்றில் கருவாயி தலை காவிரி என்னும் தாவிடும் உருவாயி ஏர்வீழ்ச்சி காணாமல் இருக்க சிவசமுத்திர நீர்வீழ்ச்சி எனும் பேரில் நீண்ட வரலாறாய் வண்ணம் பாடி ஒரு வளர்தென்றல் தாளாட்ட கண்ணம் பாடி அலைகடந்து ஆடுதாண்டும் காவிரி பேர் பெற்று அகண்ட காவிரியா